Hi friends, welcome to AA Tamil. இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ணுறது பைமோட். இது ஒரு மொபைல் அப்ளிகேஷன். கூகுள் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் க்ரோசரி ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஸ்டேஷ்னரி ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ப்ளஸ் 6000 விதமான ப்ராடக்ட் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம யூபிஐயில் தவறுதலாக அமௌண்ட் சென்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை எப்படி ரெக்கவர் பண்ணுறது, அதை எப்படி திரும்ப வாங்குறது, அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்கள் கூகுள் குரோம் எடுத்துக்கோங்க. குரோம் எடுத்துகிட்டு NPCI அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் npci.org.in அப்படின்னு வரும். கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போயிட்டு இதில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் 3 கோட் இருக்கும். அந்த 3 கோடை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் காட்டும். கன்சியூமர் அப்படிங்கிற இடத்த டச் பண்ணிங்கன்னா அதில் யூபிஐ கம்ப்ளைண்ட்னு ஒன்று இருக்கும். அதை டச் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போனீங்கன்னா யூபிஐ டிஸ்ட்ரிபியூட் ரெட்ரெஸல் மெக்கானிசம் அப்படின்னு ஷோ ஆகும். அது கீழே வந்தீங்க அப்படின்னா கம்ப்ளைண்ட்டோட லிஸ்ட்டு உங்களுக்கு ஷோ ஆகும். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷனில் நீங்கள் வேற ஒரு நபருக்கு சென்ட் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷனும், இல்லை நீங்கள் வேற ஒரு மெர்ச்சன்ட் அதாவது கடைக்கு அந்த மாதிரி ஏதாவது சென்ட் பண்ணிங்க அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் என்ன கம்ப்ளைண்ட்டோ அதை இங்கே டச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ராங்காக சென்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுக்கு இன்கரெக்ட்லி ட்ரான்ஸ்ஃபர் டு அனதர் அக்கௌண்ட் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். கமெண்ட் உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கருத்துக்களை என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் ஐடி அது என்னவோ அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. இல்லைன்னா யூபிஐ ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படின்ட்டு இருக்கும், அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் நேம், நீங்கள் எந்த பேங்க்லேருந்து சென்ட் பண்ணீங்களோ அந்த பேங்க்கோட நேம் இதில் கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டேட் பேங்க்னா ஸ்டேட் பேங்க் எடுத்துகிட்ருக்கோம். ஓகே, ஸ்டேட் பேங்க். ஓகே, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. அடுத்து உங்களோட யூபிஐ ஐடி, நீங்கள் எந்த யூபிஐ ஐடியிலேருந்து சென்ட் பண்ணீங்களோ அதனோட யூபிஐ ஐடி. நெக்ஸ்ட்டு என்ன அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ், நீங்கள் டிரான்சாக்ஷன் எந்த தேதியில் பண்ணீங்க அப்படிங்கிறத இதில் மென்ஷன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு உங்களோட மெயில் ஐடி, இமெயில் ஐடியை என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட மொபைல் நம்பர் +91 ஆர் 0 வராத மாதிரி உங்களோட மொபைல் நம்பர் 10 டிஜிட் மொபைல் நம்பர் மட்டும் வர மாதிரி. நெக்ஸ்ட்டு உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் லாஸ்ட்டு 2 days இருந்தாவே போதும்.
இல்லை டுடே அந்த நாளைக்கு உண்டான டிரான்சாக்ஷன் டீட்டெயில் இருந்தாலும் போதும். நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற டீட்டெயில் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வித்தின் 7 டேஸில் நீங்கள் என்ன அமௌண்ட் சென்ட் பண்ணீங்களோ அந்த அமௌண்ட் உங்களுக்கு திரும்ப வந்துடும். நீங்கள் எந்த யூபிஐ ஆப்பில் சென்ட் பண்ணாலும் டிரான்சாக்ஷன் ஃபெயில்டு அந்த மாதிரி கேசஸ் மட்டும்தான் நமக்கு ரெஃப்ளெக்ட் ஆகும். இது சென்ட் ஆனாலும் திரும்ப வாங்கி கொடுத்துரும். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம இந்த மாதிரி போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.